கிடைச்சது 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட். அது அன்னைக்கு சண்டே. ஆனா அப்பா அன்னைக்கு இன்னுமே தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதே நேரத்துக்கு அட, என்ன இது? எங்க ஊர்வலம் வருதா? ஐயோ அப்பா, ஊர்வலம் கிடையாது, நாங்க. குட் மார்னிங் அப்பா. அட குழந்தைங்களா, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு எதுக்கு சீக்கிரமா எழுப்பி விடுறீங்க? ஓஹோ அப்பா, நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கே. என்ன? அப்பா மறுபடியும் கட்டு கிட்ட இப்படி சொல்றான். அப்புறம் மறுபடியும் கட்டு அப்பா கிட்ட போய் ஜோரா ட்ரம்பெட்ட ஊதுறான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஓஹோ, இதான் விஷயமா? தேங்க்யூ சோ மச் குழந்தைங்களா. ஆமா, இதெல்லாம் என்ன? இப்பவே சொல்றா அப்பா. கட்டு அப்பா, உங்களுக்கு இத சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது கட்டு சிங்கியோட அப்பாவாகிய உங்களுக்கு ஃபாதர்ஸ் டே ஆகி இருக்கிறதால பெஸ்ட் ஃபாதர் இன் தி வேர்ல்ட் அவார்ட உங்களுக்கு கொடுக்க போறோம். சிங்கி அப்படி சொன்ன உடனே அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓஹோ, அப்படியா? இது நிஜமாவே சூப்பரா இருக்கு. அப்பா, நீங்க இப்ப சந்தோஷமா இந்த அவார்ட வாங்கிக்கோங்க. அப்புறம் எங்களோட போட்டோகிராஃபர் இந்த ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண போறாங்க. அதே நேரத்துக்கு அம்மா ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு பிங்கோ கூட வீட்டுக்குள்ள வராங்க. சே சீஸ். போதும் போதும், என்னால முடியல. நோ மோர் ட்ரம்பெட். அப்புறம் அப்பா, இது மட்டும் சர்ப்ரைஸ் கிடையாது. இன்னைக்கு முழு நாளும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. அட வா, அப்படின்னா நாம 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு போறோமா? என்னோட புது சூட்டை இப்பவே நான் போட்டுக்கிறேன். இல்ல இல்ல அப்பா, நீங்க ஹோட்டல் போறது இல்ல. ஹோட்டலே உங்களை தேடி வர போகுது. இப்ப நீங்க பெட்டை விட்டு இறங்குங்கப்பா. ஓ. அப்புறம் அப்பா கால கீழே வச்ச உடனேயே கட்டு அப்பாவோட ஸ்லிப்பர்ஸ கொண்டு வந்து கீழே வச்சிடுறாரு. சார், உங்களோட ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் உங்களோட டேபிள் மேல எங்களோட ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. சோ நீங்க போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓ, தேங்க் யூ சோ மச் கட்டு சார். இந்த மாதிரி நல்ல சர்வீஸ் கொடுத்ததுக்கு நான் இப்பவே வரேன். அப்புறம் அப்பா கொஞ்ச நேரம் ஆனதும் ரூம்ல இருந்து வெளியே வராரு. அங்கேயே பிங்கோ நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பா பிங்கோ பார்த்து சொல்றாரு. அட பிங்கோ, உனக்கும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாப் கிடைச்சிருக்கா என்ன? என்ன டேபிள் வரைக்கும் கூட்டிட்டு போக வந்திருக்கியா நீ? சரி வா. ஓஹோ, இந்த ஸ்வான் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இது, அட இது அதே மாதிரி இருக்கு. எஸ் சார், இத பண்றதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். கட்டு இத பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 9 வாட்டி பண்ணிருப்பாரு. அப்புறம் இன்னொன்னு நான் தான் பண்ணேன். அதாவது நான் ஒரே வாட்டி பெர்ஃபெக்ட்டா அப்படியே பண்ணி முடிச்சிட்டேன். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சிங்கி. ஆனா உண்மைதானே. நம்மளோட ஹோட்டல்ல வெறும் உண்மை மட்டும் தான் பேசப்படும். என்ன சொல்ற? சரி சரி, எனக்கு காலையில இருந்து டீ கிடைக்கல. ஒரு கப் டீ கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டு, சீக்கிரம் போ. சார் அவரோட ஸ்பெஷல் டீ கொண்டு வா. ஆமா மறந்துட்டேன், இப்பவே வரேன். நோ, இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடந்துட கூடாது. அதே நேரத்துக்கு ஐயோ, என்னோட டீ. ஓ நோ, என்ன கட்டு? நம்ம இது அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தெரியும். கவலைப்படாத, இரு நான் இருக்கல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா சிங்கி பண்ண ஸ்வானை எடுத்துக்கிட்டு அந்த டவல் அப்படியே மடமடன்னு பிரிச்சு அதை வச்சு டீயை க்ளீன் பண்ணிடுறான். அத பார்த்து சிங்கி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன பண்ற கட்டு? என்னோட ஸ்வானை எப்படி நாசமாக்கிட்ட? உனது எடுத்திருக்கலாம் இல்லையா? இல்லம்மா, இங்க பக்கத்துல இருந்தது அதனால எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் தெரியாது. எப்படியோ உனது நல்லாவே இல்ல. என்னோட ஸ்வானை நான் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் உன்னை விடவே மாட்டேன்.
அட நில்லுங்க. இங்க பாருங்க பசங்களா, நாம கஸ்டமர் பாவம் என்ன நினைப்பாங்க? பாவம் அவங்களுக்கு வர ஸ்பெஷல் டே. அவரை நாம கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? ஆமா மம்மி. சரி சரி, இந்த கட்டுவ அப்புறம் நான் பாத்துக்கிறேன். டேபிள் கிளீன் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கி கட்டு கிட்ட எப்படி சொல்றா, கட்டு இந்தா டைரி மற்றும் பென், இதை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட என்ன வேணும் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் இடு. ஆனா இந்த வாட்டி எந்த தப்பு பண்ண கூடாது. நான் ஏன் தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டைரியும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு கட்டு அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருந்த டேபிள் கிட்ட வரான். சொல்லுங்க சார், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பிரேக்ஃபாஸ்ட்ல எம்மியான ஒரு ஆம்லெட் சாப்பிட நான் விருப்பப்படுறேன். அப்புறம் ஒரு கப் டீ. அப்புறம் ப்ளீஸ் இந்த வாட்டி கொட்டாதீங்க. எஸ் சார் அப்படின்னு சீக்கிரமா போய் சிங்கிக்கோ மம்மிக்கோ அப்பாவோட ஆர்டர் டீடைல்ஸ கொடுக்கறான். சரி, நான் இப்பவே செஞ்சிடுறேன். இல்ல மம்மி, நீங்க டீ போடுங்க, ஆம்லெட் நான் செய்றேன். அப்புறம் அதை டெக்கரேட் கூட நான் தான் பண்ண போறேன். நீங்க வேற எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். ஓ சரிம்மா சிங்கி. சிங்கி ஆம்லெட் செய்ய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கட்டு அப்பா கிட்ட வரான். அப்புறம் சொல்றான், அப்பா, அதாவது சார், நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்களோட ஏதாவது சர்வீசஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி சார். ஓ அப்படியா? எந்த மாதிரி சர்வீசஸ்? அதாவது ஹெட் மசாஜ், கேம்ஸ், அப்புறம் அது கூட ஒரு காமெடி ஷோ. இதுல நீங்க என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க? அட வா, இது ரொம்ப நல்லா இருக்கே. முதல்ல நான் ஹெட் மசாஜை எடுத்துக்கிறேன். அப்புறம் காமெடி ஷோ. சரி சார், நீங்க உங்களோட கண்ணை மூடுங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்பெஷல் மசாஜை என்ஜாய் பண்ணுங்க. அடேங்கப்பா, காலங்காத்துல ஹெட் மசாஜ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டயர்ட்னஸும் அப்படியே போகுது. இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு கப் டீ கிடைச்சதுன்னா. அப்ப சிங்கி பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறா. அப்புறம் கட்டு சேர்ல இருந்து கீழே இறங்கிடுறான். இந்தாங்க சார், உங்களோட ஆர்டர். இத ஓபன் பண்ணி பாருங்க. அடேங்கப்பா, நறுமணம் நல்லா வீசுது. அப்பா பிளேட் மேல இருந்த பேப்பரை எடுத்து பார்த்ததும் அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. வாவ் சிங்கி, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப சுவையான ஆம்லெட்டா பண்ணிருக்க. தேங்க்யூ சார். சார், உங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட நானும் பிங்கோவை சேர்ந்து உங்களுக்கு டேலண்ட் ஷோ பண்ண போறோம். அதாவது உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அப்படியா? எஸ், லெட்ஸ் கோ பிங்கோ. வாவ் வாவ் குழந்தைகளா, நீங்க இந்த நாளை ரொம்ப அற்புதமாக்கிட்டீங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் உலகத்திலேயே பெஸ்டான 5 ஸ்டார் ஹோட்டல். அப்புறம் இந்த ஆம்லெட் கூட. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்பாக்காக பெஸ்ட் 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சாகணும்ல. அப்படியா? அப்பா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மம்மிக்காக மம்மிக்கு கூட பெஸ்ட் அப்பா தான். அட சிங்கி, பெஸ்ட் அப்பா இல்ல, பெஸ்ட் ஹஸ்பண்ட். கட்டு அப்படி சொன்னதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரியா சொன்ன. சரி வாங்க, இப்ப கேக் கட் பண்ணலாமா? ஏன்னா கேக் இல்லனா ஃபாதர்ஸ் டே கம்ப்ளீட் ஆகாது. அதனால அப்பாக்காக அப்பாவோட ஃபேவரட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செஞ்சிருக்கேன். வாவ், மம்மியோட ஸ்பெஷல் சாக்லேட் கேக். இது ஃபாதர்ஸ் டேயோட பெர்ஃபெக்ட் செலிப்ரேஷன். அப்பா கேக்க கட் பண்றாரு. கட்டு சிங்கி அப்பாக்கு கேக்க ஓட்டுறாங்க. அப்புறம் இப்படி எல்லாருமே சேர்ந்து அப்பாக்கு ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸ கொடுக்கறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.